வணக்கம் நண்பர்களே, தனாஸ் ஹெல்த் அண்ட் குசைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளை எப்படி இளமையாக வச்சுக்கிறது, எப்படி வயசாகாதிக்கு நம்மளை எப்படி இளமையாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 60 வயசு மிக்க ஒருத்தனை வந்து ஒரு 40 வயசு மிக்க ஒரு ஆளாக காமிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான மூலிகை இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே போகிறோம். அந்த மூலிகை என்ன அப்படின்னா, அதை நீங்கள் பிடுங்கி போட்டாலே வேரோடு அதை தூக்கி பிடுங்கி போட்டாலே அது சாகாது. ஆக நம்மளை வந்து அது மாதிரி சாக விடாதிக்கு நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து பாதுகாத்து பார்த்துருப்பீங்க. நிறையா டிஸ்ட்ரிக்டாக தொங்க விடுவாங்க. அது பாட்டு கிடக்கும். ஒரு 4-5 வருஷம் ஆனாலும் அது சாகாதிக்கு அப்படியே பச்சையாகவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதோட அந்த மினரல்ஸ் விட்டமின்ஸை வந்து அதோட இலைகள்லாம் ஜெல்லாக மாற்றி அப்படியே அது பாதுகாத்து வச்சுருக்கிறது. இந்த ஆலுவேரா சோற்றுக்கற்றாழை என்ற அந்த மூலிகையை நம்ம எங்கே வேணாலும் வளர்க்குறோம். தொட்டிலாம் வச்சு வளர்க்குறோம். அது மாதிரி தொட்டியில் வச்சாலும் அது பாட்டு தரன்னு வந்து வளரக்கூடிய ஒரு மூலிகை அது. ஸோ இந்த சோற்றுக்கற்றாழை வந்து என்னென்ன நம்ம உடம்பு அந்த சோற்றுக்கற்றாழையை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நம்ம வயசாகிறத தடுக்கும் அப்படின்றதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வயசை குறைச்சி காமிக்கும். என்றும் இளமையோடு வச்சுக்கிறதுன்றது தான் நம்பர் 1 பாயிண்ட்டு. நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தன்மை, வேண்டாத அழுக்க, இதெல்லாம் வந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இந்த ஆலுவேரா, இந்த சோற்றுக்கற்றாழை. நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கொரோனா வந்து பாக்டீரியா, வைரஸ் எந்த நோய் தாக்குனாலும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிரும். அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். வெள்ளை அணுக்கள்லாம் அடி வாங்கும். நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவர்ன்றோம் இல்லைங்களா, நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு ஆக்கும். இது அந்த அளவுக்கு பல மடங்கு ஆக்கிற வந்து சக்தி வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த சோற்றுக்கற்றாழைக்கு இருக்குது. வேண்டாத கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேண்டாத கொழுப்பை கரைக்கிறதுல இது வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமான வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மூலிகை இந்த சோற்றுக்கற்றாழை. நம்ம உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, சிம்பிளாக சொன்னால் ஒல்லியாகிறதுக்கு இதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம். அவ்வளோ முக்கியமான மூலிகை இது. நம்ம ஆண்மையை பெருக்கிறதுல பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நம்மளோட ரீஜென்ரேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்ற சொல்லலாம், இல்லை அந்த உயிரணுக்கள் சொல்லலாம், இதெல்லாம் பன்மடங்காக பெருகிறதுக்கு, நரம்புகள் வந்து பலப்படுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகை இது. நம்ம ஒரு அளவாக நம்ம இதை ஒரு ஜூஸ் பண்ணி நம்ம தினம் சாப்பிட்டுட்டு வரும்போது இது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு உண்டு பண்ணுறதுக்கு உள்ள வர பிரசாதம் தான் சொல்லலாம். இந்த சோற்றுக்கற்றாழையை தொடர்ந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, நம்ம பிளட் சுகர் சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம சக்கரை வியாதி அப்படின்றோம், குறைக்கிறதுல இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு ஹை பிபி இருக்குது அப்படின்னு வச்சுங்க. அந்த ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட பிபியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த ஆலுவேரா, அதாவது சோற்றுக்கற்றாழை. சரும பாதுகாப்புனா நம்ம தோல், முகத்தோல், உடம்புல இருக்கிற எந்த தோலாக இருந்தாலும் சரி, நம்ம தோலை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுல இது வந்து ரொம்ப ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. உடம்புல வந்து இருக்கிற தோள்கள் வந்து சுருங்காமல் பலன்னு இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு மூலிகை வந்து இந்த சோற்றுக்கற்றாழை. இந்த மூலிகை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மாத்திரம் இல்லை, உடம்புல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவ்வளோ வந்து நன்மைகளை பயக்கக்கூடியது. அதோட ஜெல்லை வந்து நம்ம நல்லா நசுக்கி இல்லைன்னா ஒரு அரைத்து அதை வந்து நம்ம தலையில் தேய்ச்சிக்கும் போது நம்ம பொடுகு இல்லாமல் போகும். பொடுகு, தலையில் வர சொரியாசிஸ் போன்ற வியாதிகளுக்கு, கொப்பளங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மை தரக்கூடிய நுங்கு போன்ற இந்த குழப்பழப்பு தன்மை வாய்ந்த இந்த ஜெல்லு. வெயிலில் போகிறோம், வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக கொப்பளங்கள் வருது, இல்லை நம்மளுக்கு வந்து கருத்து போகுது ஸ்கின் அப்படின்னாக்கா இந்த வெயில்னால் உண்டாகிற கொப்பளங்களையும் இல்லைன்னா வெயில்னால் உண்டாகிற அந்த சன்பர்ன் சொல்லுவாங்க இல்லைன்னா, அதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. உடலை வந்து குளிர்ச்சியாகவே வச்சுக்கும். இதை நம்ம தடவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் கருத்து போகாது, உடல் வந்து கருத்து போகிறது தடுக்கும், கொப்பளங்கள் வராமல் தடுக்கும். அதனால் அந்த சன்பர்ன்லேருந்து ஸ்கின்னுக்கு வந்து மாய்ச்சர் கொடுக்கறது வரைக்கும் இது அவ்வளோ வந்து ஸ்கின்னுக்கு பல நன்மைகளை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் புரிகிறது. இந்த மூலிகையை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது ஆர்த்தடிஸ் ப்ராப்ளம்லாம், இந்த மூட்டு சம்மந்தமான கை கால் மூட்டு, இடுப்பு மூட்டு, இல்லை கழுத்து மூட்டுங்கெல்லாம் வலி வரும் உங்களுக்கு.
ஸோ அது மாதிரி இந்த வலி வராமல் தடுக்குது. வீங்கி இருக்குது அப்படின்னாக்கா, ஸ்வெல்லிங் ஆகிருக்கு, வீங்கி இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து தடுக்கும், நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும் இந்த ஆலோவேராவோட இந்த ஆலோவேராவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து விடுபடலாம். வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு நீர் பற்றாக்குறை இருக்குது, உடம்புல டீஹைட்ரேட் ஆகுது. இந்த கிட்னி ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சோற்று கற்றாழை ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றதுனால அதே மாதிரி அந்த ஜீரணம் நல்ல ஜீரணம் ஆகி நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை ஜீரணம் ஆகி இந்த சில பேருக்கு இந்த நெஞ்சு கரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டு, இது ரொம்ப அதிக பிஹெச் வேல்யூ கொண்டது. அதனால் வந்து நம்ம வந்து காரத்தன்மையாக மாறி ஜீரணத்தை தூண்டும். நீங்கள் வந்து ஜீரண உறுப்புகளை வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும் இருக்குது. இது குடலில் உள்ள புண்களை வந்து இது ஆற்றிடும். அதாவது எந்த வந்து இன்னர் ஆர்கன்ஸ் இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை புண்களை ஆற்றுறதுக்கு இது ரொம்ப வலிமை வாய்ந்தது. இது இந்த சோற்று கற்றாழை. இதில் வந்து நல்ல கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸு, பல்லுக்கும் உயிருக்கும் ரொம்ப 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 வந்து முக்கியமாக வலு கொடுக்கக்கூடியது. இதை வந்து நம்ம இந்த ஜெல்லை எடுத்துகிட்டு நம்ம கிராம்பை தூள் பண்ணி அந்த கிராம்பு கூட சேர்த்து இதை பல் துலக்கினாலும் சரி, இல்லை படிகாரத்தை பொடி பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு அது கூட இந்த ஜெல்லை தொட்டு நம்ம பல் துலக்கினாலும் சரி, இல்லை கொஞ்சம் உப்பு வச்சுட்டு இந்த ஜெல்லை தூக்கி இந்த ஜெல்லோட சேர்த்து நம்ம பல் விளக்கினாலும் சரி, வாயில் உள்ள கிருமிகளை, வேண்டாத கிருமிகளை அகற்றி வாய் துர்நாத்திலிருந்து பாதுகாத்து நம்மளுக்கு கம்மை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பிடிப்பான ஒரு கம்மை வந்து ஈறுகளை வந்து கொடுக்கறதோட பல்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பற்களாக வச்சுக்கும் இந்த ஆலோவேரா. வெள்ளை பூஞ்சைகள் இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கல்கட்டாவில் ஒருத்தருக்கு வந்து கொரோனாவில் இதாகிட்டு போயிட்டு அட்மிட் ஆகிட்டு எல்லாம் க்யூர் ஆகி வெளில வந்தார். வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அதெல்லாம் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம எப்போதுமே ஹாஸ்பிட்டலில் ஒரு வெள்ளை பூஞ்சை, கேண்டிடியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் வெள்ளை பூஞ்சை தாக்கியிருக்கு அப்படின்னு தாக்கி அவர் இறந்துருக்காரு. அது மாதிரி அது வந்து இன்னர் ஆர்கன்ஸ்லாம் வந்து பாதிக்கக்கூடிய அந்த வெள்ளை பூஞ்சை நம்ம நாக்கில் வந்து வெள்ளையாக வரும். பிறப்பு உறுப்பு அது மாதிரி நம்ம வெயில் படாத இடத்துல மறைவான இடங்கள்ல வந்து அது வரக்கூடியது. பெண்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் அவங்களெல்லாம் கூட இது இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த கேண்டிடியா அந்த தொற்று இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம். அதை வந்து அந்த கிருமிகளை அழிக்கிறதுல இது வந்து ரொம்ப வல்லமை வாய்ந்தது. இந்த சோற்று கற்றாழையை நம்ம எடுத்துக்கும் போது, தொடர்ந்து ஆலோவேரா எடுத்துக்கும் போது இதயத்தில் உள்ள தசை நார்களையும் இதய இரத்த குழாய்களை எல்லாமே ரொம்ப வலுவடைய செய்து நல்ல ஒரு இயக்கத்தை தூண்டுகிறது. சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாத புண்கள் இருக்கும். அந்த ஆறாத புண்கள்லாம் அப்படியே பொறையேறி போயிருக்கும். ஸோ இது மாதிரி பொறையேறி போனவங்களுக்கு இந்த மஞ்சளையும் இந்த சோற்று கற்றாழையோட ஜெல்லையும் சேர்த்து நம்ம இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நம்ம போட்டு கட்டி வந்தோம் அப்படின்னாக்கா அந்த பூண்டு பெருசான மாதிரி இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அது வேண்டாத சதைப்பகுதி, வேண்டாத அந்த அப்பழுக்கெல்லாம் எடுத்துடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா 15 நாளுக்குள்ளேயே நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஒரு 20 நாளுக்குள்ளேயே நம்மளுக்கு இதில் ஆடுறதுக்கெலாம் வந்து மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு இது எந்த ஊண்டு இருந்தாலும், எந்த புண்கள் இருந்தாலும் இது ஆறிடும். அதே மாதிரி கொப்பளங்களை வந்து சரி பண்ணிடும். உடம்புல எங்கே கொப்பளம் இருந்தாலும் அதை சரி பண்ணிடும். வந்து சிறிய பூச்சிக்கடிகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பூச்சிக்கடினால் உண்டாகும் அரிப்புத்தன்மை, சொரியாசிஸ், அது மாதிரி இதில் நம்ம முகத்துக்களை வந்து பூசிட்டு வரும்போது நம்ம முகம் வந்து பளபளக்கும், சுருக்கங்கள்லாம் இல்லாமல் ஆகிடும். ஸோ இதை பற்றி சொல்லிட்டு போகணுன்னா நிறைய இருக்குது. அதனால் நம்ம இது வந்து 3 வீடியோவை போடுறோம். இது ஒன்று வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை இன்னொரு வீடியோ வந்து 2வது வீடியோ, இதை வந்து எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணி எப்படி அந்த ஆலோவேராவை பிரித்து நம்ம ஒரு ஜூஸ் தன்மையாக மாற்றிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து நம்ம உடம்புல எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம தோல் சுருக்கம் வராமல், இல்லை ஊண்டை வந்து இது பண்ணுறது, இல்லை ஸ்வெல்லிங் முட்டி வலியை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்றத ஒரு வீடியோவை பார்க்கலாம். அப்போ இது தொடர்ந்து ஒரு பெரிய வீடியோவாக இருந்தால் ஒரு 40-45 நிமிஷம் இருந்தால் அதை பார்க்க முடியாதுன்றதுனால இதை சுருக்கி 2-3 வீடியோவை பண்ணியிருக்கோம். நம்மளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் வந்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஒரு காசு இல்லாத, செலவில்லாத ஒரு மருத்துவம், ஒரு மகத்தான மூலிகை இருக்குன்னா இது. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் வந்து இதை பரப்பி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோட சந்திக்கலாம்.